இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த ஓட்டு வங்கியை வச்சு தான் புதிய வரவான தமிழக வெற்றி கழகம் இவ்வளோ ஓட்டு வாங்க போகுது. இந்த கட்சியினுடைய ஓட்டுகளை அவங்க எவ்வளோ எடுக்க போகிறாங்க எல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம். முதலாவது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய தரவுகளை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,30,573 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 48.18% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல அதிமுக 1,03,908 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.34% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 26,868 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9.91% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல ஐஜேகே கட்சி பாரிவேந்தர் அவர்களுடைய கட்சி 4,146 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.53% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு எல்லாம் சேர்த்து தான் இந்த ஓட்டு பார்த்துருக்கோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு வாங்கிய ஓட்டு அவங்களுடைய கட்சி ஓட்டு. அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா 26,665 ஓட்டு, 9.84% அதிமுகவோட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மொத்தமாக இந்த பதிவான வாக்குகள் நம்ம பார்க்கணுன்னா டோட்டலாக 2,71,012 ஓட்டு பதிவாயிருக்கு. 63.26% ஓட்டு 2021 பதிவாயிருக்கு. அந்த நேரத்தில் ஓட்டு போட தகுதியானவங்கன்னு பார்க்கணுன்னா 4,28,379 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,71,012 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியை பார்த்துருக்கோம். இதில் யாருடைய கட்சி ஓட்டு எவ்வளோ ஓட்டு தேவைக்காக போக போகுது புதிய வரவாக இருக்கிற இந்த எலெக்ஷனில் 2026 போட்டியிட போகிறாங்க. யாருடைய ஓட்டை அவங்க பிரிக்க போகிறாங்க, எப்படி வெற்றி பெற போகிறாங்க எல்லாத்தையும் வர நாட்களில் பார்க்க இருக்கிறோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.